ஹலோ ரைடர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னாக்கா யாருக்குனாக்கா நம்ம சப்ஸ்கிரைபர் சந்தீப்ன்றவருக்கு தான். சந்தீப் எடிட்ஸ் நம்ம கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருப்பாரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னு கேட்டினாக்கா ரொம்ப டென்ஷனேட்டான்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ்லேயே போட்டு நம்மளை வறுத்தெடுக்கிறாரு. மெயின் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மெயின் ஜாப் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இதை தான் பார்ட் டைம் ஜாப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதை ஒரு ஃபுல் டைம் ஜாப்பாக நான் பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான். பட் ஆனால் அதோட சப்போர்ட் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் எனக்கு கிடைக்கணும். ஸோ அந்த சப்போர்ட் வந்து நீங்கள் எனக்கு எப்படின்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலியமாகவும் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுறது மூலியமாகவும் உங்கள் சப்போர்ட் எனக்கு கிடைக்கும். ஸோ அது மூலியமாக நான் ஃப்யூச்சரில் எப்படி ஃபுல் டைமாக பண்ணலாமா இல்லை பார்ட் டைமாகவே மெயின்டைன் பண்ணலாமா அப்படிங்கிறத வச்சு நான் முடிவு பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கு இந்த ரைடர் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அதில் எந்த வேரியண்ட் வாங்குறதுன்னு அவருக்கு ஒரு கன்ஃபியூஷனு. அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. சரிங்களா? ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக ரைடரில் வந்து 3 வேரியண்ட் தான். எல்லாம் 4 நினச்சிக்கிறாங்க. அதாவது இந்த படத்தில் வர மாதிரி ஒரு மறு வச்சுக்கிட்டா மாறு வேடத்தில் இருக்கேன் அப்படின்றது மாதிரிலாம் வண்டியில் வச்சுருவாங்க. அதெல்லாம் வேரியண்ட்டில் சேர்க்க முடியாது. வேரியண்ட்னாக்கா இப்போதைக்கு டிவிஎஸ் ஸ்டைலில் இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா 3 வேரியண்ட் தான். ஒன்று வந்து நார்மல் வேரியண்ட்டு, ஒன்று டாப் வேரியண்ட்டு, ஒன்று வந்து லிமிடெட் எடிஷன். ஸோ இப்போ இந்த லிமிடெட் எடிஷன் தான் வந்து பார்த்திங்கனாக்கா மாறுவேஷ போட்டி மாதிரி. எப்படின்னாக்கா இதுதான், அதாவது வண்டி எல்லாமே இதுதான். பட் பெயிண்டிங் கலரிங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மார்வல் ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க. ரெட்டுனாக்கா உங்களுக்கு ஐ திங்க் ஸ்பைடர்மேனா சரியாக தெரில, அயன்மேனு நினைக்கிறேன். ரெட்டுனாக்கா அயன்மேனு, பிளாக்னாக்கா வந்து பேந்தர், பிளாக் பேந்தர் அந்த படத்தை தான் வந்து அந்த ஸ்டிக்கரிங் வச்சுருப்பாங்க. மற்றபடி அது ஒரு வேரியண்ட்டாக கூட நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஒரு ஸ்பெஷல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? மற்றபடின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கிறது மெயின் பார்த்தீங்கன்னாக்கா 2 வேரியண்ட்டு, ஒன்று லோ வேரியண்ட்டு, ஒன்று டாப் வேரியண்ட்டு. இப்போ என் ட்ரக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாப் வேரியண்ட்டு. ஸோ இந்த டாப் வேரியண்ட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா டிஸ்பிளே வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூடூத் கனெக்ஷன் அதில் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு அந்த லோவர் வேரியண்ட்டில் கிடைக்காது. ஸோ இதை பற்றி நான் ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன். டிஎஃப்டி எல்லாருக்குமே செட் ஆகுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது செட் ஆகாது. சரிங்களா? அவங்க நிறைய ஃபியூச்சர்ஸ் சொல்லலாம். பட் ஆனால் அது எல்லாமே ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. நீங்கள் வந்து பெட்டர் லோவர் வேரியண்ட்லேயே லோ அமௌண்ட்லேயே லோ ப்ரைஸ்லேயே போங்க. சரிங்களா? டாப் வேரியண்ட் இருக்கப்போ நீ எதுக்கு லோ வேரியண்ட் சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பட் ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து காசை போட்டு எடுக்கிறோம். நம்மளோட மெயின் மோட்டிவ் என்னன்னாக்கா வண்டி நல்லா இருக்கணும், பார்க்குறதுக்கு லுக்கு நல்லா இருக்கணும், மைலேஜ் நல்லா தரணும், ப்ளஸ்ஸு ஓட்டுறதுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதான் மெயின். இதில் ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னாக்கா ப்ரைஸ் வித்தியாசம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா டிஎஃப்டி டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. நீங்கள் தாராளமாக லோவர் வேரியண்ட்லேயே போகலாம். ஏன்னா இந்த லோவர் வேரியண்ட்லையும் அப்பர் வேரியண்ட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இன்ஜின்லேயோ மற்ற எந்த ஒரு இதுலேயுமே வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே அவங்க பண்ணல. 2 ஒன்றா தான் இருக்குது. ஒரே சேஞ்ச் டிஸ்பிளே. இல்லைப்பா நான் லாங் ரைட்லாம் போவேன், எனக்கு அப்போதைக்கு ரூட்டு தெரியாது, நான் ரூட் மேப் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறவங்க 10x10 மிஷின் போட்டுக்கலாம். இல்லை 10x10 மிஷின் வேணாம் அப்படின்னாலுமே ஒரு நீட்டாக ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு மொபைல் ஹோல்டராக வாங்கி வச்சுக்கிட்டு ஃபோன் அதில் வாங்கி மாட்டி வச்சிட்டிங்கனாக்களே போதும். சிம்பிள், முடிஞ்சிடும். ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் நான் இந்த வேரியண்ட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நான் கூட என்னென்னமோ இருக்குன்னு நினச்சி தான் வாங்கினேன். பட் ஆனால் அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதாவது டிஎஃப்டி டிஸ்பிளேல சொல்கிறேன், பைக்கில் நான் சொல்ல. பைக்கை பொறுத்தவரைக்கும் எனக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். சூப்பர் வண்டி, செம்ம வண்டி, அது எந்த ஒரு குறையுமே இல்லை. பட் ஆனால் அந்த டிஎஃப்டி டிஸ்பிளே வேணுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குரிய கொஸ்டின் தான். எனக்கு வாங்கினதுக்கப்புறம் சரி இது அவ்வளோக்கு யூஸ் ஆகலை. அதாவது பார்த்திங்கன்னா இந்த வாய்ஸ் கமெண்ட், இப்போ நம்ம காற்றுல நல்லா ஸ்பீடில் போயிட்டுருப்போம். அப்போ நம்ம ஒரு வாய்ஸ் கமெண்ட் கொடுக்குறப்ப அதுக்கு புரியாதுன்னு இல்லை, அதுக்கு என்ன இருக்கோ அது சொன்னால் தான் அது சரியாக ஒர்க் ஆகணுனாக்கா உங்களோட சரியாக புரியலை திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னு திருப்பி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இதை நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதே மாதிரி மோஸ்ட்லி பார்த்திங்கனாக்கா டிஎஃப்டி டிஸ்பிளேல மேப் நான் ஆன் பண்ணுறதில்ல. தெரிஞ்ச இடம் தான் முக்கால்வாசி போவேன். தெரியாத இடம் போகணுன்னாலுமே டப்புன்னு நிப்பாட்டி ஓரளவு கூகுளில் பார்த்தோம்னாக்கா அக்யூரேட்டாக தெரிஞ்சிடும். ஏன்னா டிவிஎஸ் ஸ்மார்ட் ஆப் கனெக்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடமும் உங்களுக்கு அதில் கவர் ஆகாது. அதில் கொடுத்துருக்கிறது மட்டும்தான் நம்ம போகணும். இப்போ நம்ம கூகுள் மேப்பில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு சின்ன சந்து கூட நமக்கு உள்ள அட்ரஸை கரெக்டாக காட்டும் வழி. பட் இந்த இதில் அப்படி காட்டாது. அதாவது இந்த டிவிஎஸ் எக்ஸ் கனெக்ட் ஆப்பில் காட்டாது. ஸோ என்ன கேட்டிங்கனாக்கா இன்னும் சில இது எனக்கு எப்படின்னாக்கா இந்த சிங்கிள் சீட்டு டபுள் சீட்டுலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ இந்த சிங்கிள் சீட்டு யாருக்கு செட் ஆகும்னாக்கா இப்போ பசங்களுக்கு செட் ஆகும்.
ஃபேமிலிக்கு செட் ஆகும்னாக்கா ஃபேமிலிக்கு செட் ஆகும். அவங்க 2 பேராக இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னாக்கா அந்த குழந்தைய வந்து இது இங்கே உட்கார வைக்க முடியாது. இப்போ என் பையனை பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல உட்கார்றது கஷ்டம் தான். அவனை முன்னாடி உட்கார வச்சு தான் கூப்பிட்டு போவேன். ஸோ அப்படி ஃபேமிலியாக இருக்கு, எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாக்கா நீங்கள் சிங்கிள் சீட் போகிறது பெஸ்ட்டு. இல்லை எனக்கு கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக 2 பேர் போகணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்ப்ளிட் ஷீட் போய்க்காங்க. மற்றபடி இதில் வேறு ஒன்றும் இல்லை. என்ன ஸ்ப்ளிட் ஷீட் வாங்கினீங்கன்னாக்கா இது கட்டாகி இருக்கும், இடையில இந்த கேப்பில் நீங்கள் உட்கார முடியாது. இதே சிங்கிள் சீட்னாக்கா உட்கார வச்சு போய்க்கலாம். சரிங்களா, அதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. என்ன இப்போ நீங்கள் எந்த மாடல் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் கண்ணை மட்டும் தாராளமாக சொன்னேன், நீங்கள் லோவர் 2 வாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராது உங்களுக்கு. சரிங்களா, ஸோ இதான் சந்தீப். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஒரு கிளியர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட இன்னும் 2-3 கேள்வி இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் வரிசையாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நமக்கு லீவ் அதிகமாக கிடைக்காது, கிடைக்கிற லீவில் ஒரே நல்ல 4-5 வீடியோவை எடுத்து வாரத்துக்கு 2-3 வீடியோ அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது இல்லாமல் நம்ம சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க, பட் ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சரிங்களா, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும், ஆதரவாகவும் இருக்கும். சரிங்களா, ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.